அண்மை செய்தி. புதுச்சேரியில் பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் தன்ராஜ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ். புதுச்சேரியில் புதிய கட்சியானது தொடங்கியிருக்கிறது, விவரம் என்ன? கண்டிப்பாக. அதாவது பிரபல லாட்டரி அதிபர் மகனுமான தொழிலதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சியை இன்று தொடங்கியுள்ளார். கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் முகாமிட்டு தேசியம் மக்கள் மன்றம் என்ற பெயரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதாவது வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் தான் தன்னுடைய கட்சி சார்பில் போட்டியிடப் போவதாகவும் அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஏற்கனவே தேசிய மக்கள் மன்றம் என்ற சார்பில் அவர் பல்வேறு, அதாவது உணவு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்திருந்தாரும். அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சியை இன்றுதான் தொடங்கியுள்ளார். அதற்கு லட்சிய ஜனநாயக கட்சி என்ற பெயரும் வைத்துள்ளார். மேலும் கட்சியின் கொடியையும் அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். அதில் நீலம், வெள்ளை, சிவப்பு நிறத்தில் கையில் வேல் ஏந்திய சிங்கமும் 6 நட்சத்திரங்கள் நெற்கதிர்களுடன் LJK என்ற பதியப்பட்ட அந்த கொடியில் இந்த வாசகம் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த கட்சிக்கு மும்மத பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு இந்த கொடியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர், அதாவது பல்வேறு கட்சியில இருந்தும் இந்த லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்து வருகின்றனர். ஏற்கனவே தேசிய மக்கள் மன்றமாக இருந்தபோது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களான சிவசங்கரன் மற்றும் அங்காளன் மற்றும் பாஜகவின் அமைச்சராக உள்ள ஜான்குமார் ஆகியோர் இவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தற்போது இந்த மக்கள் மன்றம் கட்சியாக மாறியுள்ளதால் மேலும் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் இந்த புதிய கட்சியில் இணைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே புதுச்சேரி பட்டின சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்பவர் ஒரு தனி கட்சியை உருவாக்கினார். புதுச்சேரியில் NR காங்கிரஸ், அதிமுக, திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் உள்ள போதும் தற்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புதிதாக தொழிலதிபர் மகனும் ஒரு கட்சியை உருவாக்கியுள்ளது, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் தனது கட்சி சார்பில் 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார் எனவும் அவர் அறிவித்துள்ளார். தொடர்ந்து இன்று நடைபெறும் இந்த கட்சி அறிமுக விழாவை தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அவர் வழங்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.